ஆனா நேத்து தான் அவங்க உயர்மட்ட குழு கூட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா திருமாவளவன் சொன்னாரு. ஒரு பெரிய டிஸ்கஷன்லாம் நடந்த பிறகு இரட்டை இலக்கத்தில் வேணும், 2028 மாநிலங்களவையில் ஒரு சீட்டு வேணும். இப்ப திமுக கூட்டணியில இண்டிவிஜுவல்ஸ், இந்த கருணாஸ், தனி அரசு அதை விடுங்க, அதெல்லாம் சில்லறைங்க, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ். மெயினா இருக்கிறது ஒரு கட்சின்னு பார்த்தா இவங்க தான், தேமுதிக. அவங்களும் தியாகத்துக்கு நாங்களும் தயாரிட்டாங்கள, தியாகம் பண்றாங்க. எல்லாம் தியாகம்னா என்னன்னு இப்ப இவங்களுக்கு எல்லாம் அர்த்தம் சொல்லி கொடுக்கணும் போல இருக்கு. ஆனா இன்னொரு செய்தியும் உலா வருதுங்க. அது பிஜேபி ஸ்டாலினுக்கு கட்டளை இட்டாங்களாம், எந்த காரணத்தை கொண்டும் காங்கிரஸை விட்டுறாதீங்க, காங்கிரஸை விட்டீங்கன்னா அவங்க தாவேக்கா கூட போய் சேர்ந்துருவாங்க, அது டெட்லி காம்பினேஷன் ஆயிடும். என்னால உணர முடிஞ்ச அந்த காணொலியில ஒரு 30 ஆண்டு காலம் சொந்த வாழ்க்கை தியாகம் பண்ணி பல்வேறு தியாகங்கள். தலித்துனாலே இந்த சமூகத்துல அந்த அளவுக்கு அங்கீகாரம் உடனே கிடைச்சிடாதுங்க, நீங்க அதுக்காக போராட வேண்டி இருக்கும். அவர் இன்னைக்கு தமிழ்நாட்டின் ஒரு தலை சிறந்த அரசியல் தலைவர்களில் ஒருவரா மாறி இருக்காருன்னா அதுக்கு எவ்வளவு வலி ஏற்பட்டிருக்கும், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு, எவ்வளவு தியாகங்கள் அவமானங்களை சகிச்சிருப்பாரு. திமுகவுக்கு அதனுடைய பர்ஃபார்மன்ஸ், அதனுடைய சாதனைகள், அதனுடைய ஊழல், அதனுடைய நிர்வாக கேடு, சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்குது, இதெல்லாம் பெரிய துப்பட்டியா போட்டு மூடிட்டு அதோ பார் பூதம் வருகிறது, இதோ பார் பேய் வருகிறதுன்னு கதை சொல்லிட்டு இருக்காங்க. கண்ணை மூடி நல்லது பண்ணா கூட ஸ்டாலினை நான் எதிர்க்கிறேன், திமுகவை நான் எதிர்க்கிறேன், ஆனா அவருடைய அந்த காலை சிற்றுண்டி திட்டம் நல்ல விஷயம், அதை நான் பாராட்டுறேன். ஸோ நல்லது பண்ண பாராட்டலாங்க. வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மதிவாணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். அரசியல் சூடு பிடிச்சிருச்சு, இங்கேயும் வெயிலுமே பயங்கர வெயில் ஆகி போச்சு, கோடை ரொம்ப வேகமா தொடங்கிடுச்சு. ஆமா சார். சார் இப்போ விசிகாவுக்கு சீட்டு 2 இலக்கம் கேட்டுட்டே இருந்தாங்க, 25 கேட்டாங்க. இப்போ 6+2 தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு. இல்ல, செட்டில் ஆனதான் நக்கீரனுடைய இணைய பக்கத்துல 8 கொடுத்ததாக போட்டிருக்காங்க. அதுல 2 பொது தொகுதியும் கொடுக்குற மாதிரி பிளான் இல்ல, அந்த டீட்டெயில் தெரியல. செட்டில் ஆயிடுச்சு விசிகா 8ன்ற மாதிரி தான் நக்கீரன் இணைய பக்கத்துல போட்டிருக்காங்க. ஆனா நேத்து தான் அவங்க உயர்மட்ட குழு கூட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா திருமாவளவன் சொன்னாரு. ஒரு பெரிய டிஸ்கஷன்லாம் நடந்த பிறகு இரட்டை இலக்கத்தில் வேணும், 2028 மாநிலங்களவையில் ஒரு சீட்டு வேணும், இதுதான் எங்க கோரிக்கைன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் இப்போ மத்தியானம் ஒரு 1 மணிக்கு நான் பார்த்தேன் இணையத்துல செட்டில் நாங்க எந்த அளவுக்கு ட்ரூன்னு தெரியல, பட் 8 தான், இரட்டை இலக்கம் இல்லை. இப்ப திமுக கூட்டணியில இண்டிவிஜுவல்ஸ், இந்த கருணாஸ், தனி அரசு அதை விடுங்க, அதெல்லாம் சில்லறைங்க, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ். மெயினா இருக்கிறது ஒரு கட்சின்னு பார்த்தா இவங்க தான், தேமுதிக. அவங்களும் தியாகத்துக்கு நாங்களும் தயாரிட்டாங்கள, தியாகம் பண்றாங்க. எல்லாம் தியாகம்னா என்னன்னு இப்ப இவங்களுக்கு எல்லாம் அர்த்தம் சொல்லி கொடுக்கணும் போல இருக்கு. சோ அந்த ஒரு கட்சியை தவிர்த்து மற்ற எல்லாம் அநேகமா இவங்க சொன்ன அந்த கட்டளை, அரச கட்டளை ஏற்று கம்யூனிஸ்டுகள், விசிகா எல்லாரும் அநேகமா இவங்க கட்டளையை ஏற்க மறுத்து ரிபல் பண்ணது காங்கிரஸ் தான் போல இருக்கு. காங்கிரஸ் கட்சி தான். வேல்முருகனும் வெளியே போயிருந்தாரு. வேல்முருகன் வெளியே போயிட்டாரு, அது இந்த கணக்குல வராது. இந்து சண்டை போட்டு கையை முறுக்கி எக்ஸ்ட்ரா 3 வாங்கினாங்களே, காங்கிரஸுக்கு 3 குறைக்கிறதுன்ற சூழலை மாத்தி எக்ஸ்ட்ரா 3 வாங்கி பிளஸ் ஒரு மாநிலங்களவைன்னா அது ஒரு 6 கணக்கு வரும், 9 வாங்கிட்டாங்களா. விசிகாவுக்கு இப்ப மொத்தமே 8ன்னு தான் சொல்றாங்க, அதை விட அதிகமா அவங்க அடிஷனலா வாங்கியிருக்காங்கன்னு போது ஐ திங்க் காங்கிரஸ் உண்மையிலே புத்திசாலித்தனமா தான் பண்ணியிருக்கு. ஒண்ணுமே இல்லாம கூட. ஆனா இன்னொரு செய்தியும் உலா வருதுங்க. அது பிஜேபி ஸ்டாலினுக்கு கட்டளை இட்டாங்களாம், எந்த காரணத்தை கொண்டும் காங்கிரஸை விட்டுறாதீங்க, காங்கிரஸை விட்டீங்கன்னா அவங்க தாவேக்கா கூட போய் சேர்ந்துருவாங்க, அது டெட்லி காம்பினேஷன் ஆயிடும், அதை விடவே விடாதீங்க, 1-2 நாள் கூட கொடுங்க அப்படின்ற மாதிரி
பிஜேபி வந்து நம்ம மன்னருக்கு வந்து கட்டளையிட்டு அதனாலதான் அவர் இழுத்து இழுத்து பார்த்து ஒரு செட்டில்மெண்ட் போட்டார்ன்ற ஒரு செய்தியும் ஒரு பக்கம். எதையும் நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது. ஆனா எனக்கு என்ன, இதுக்கு ஒரு பேசிஸ் இருக்கலாம், உண்மை இதுல சிறிது இருக்கலாம், அல்லது உண்மைக்கும் பொய்க்கும் நடுவுல இது இருக்கலாம்ன்றது நான் எங்க நினைக்கிறேன்னா, வழக்கமா திமுக எதிர்ப்பு காங்கிரஸ் விஷத்தை கக்கிற ஆடிட்டர் குருமூர்த்தி இருக்கார் இல்லையா, அவரு வந்து ஓப்பனா என்ன பதிவு போட்டிருந்தாருன்னா, அந்த சண்டை நடக்கும்போது, இல்ல திமுகவும் காங்கிரஸும் வந்து ஒன்னா இருக்கிறது தான் நல்லது, அதுதான் சரியானது, திமுக காங்கிரஸ் விட்டுறக்கூடாதுன்னு எழுதினாரு. இது என்னடா இது ஓனாய் வந்து இங்க கதறுதன்னு பார்த்தா, இப்ப தகவல் என்னன்னா, காங்கிரஸை வெளியே விட்டீங்கன்னா அது தாவேக்காக்கு போயிடும், அப்புறம் அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும், ஆகவே எப்படியாவது அவங்கள நீங்க பிச்சுங்க அப்படின்ற மாதிரி மேல வந்து பாஜக கட்டளையை ஏற்றுத்தான். பாருங்க, நீங்க யோசிங்க, எல்லாருக்கும் எவ்வளவு அடம் பண்ணாங்க சிபிஎம் கட்சி. இந்த அடம் அந்த அடம்லாம், சிபிஐ நல்ல கட்சி, அமைதியா ஒபீடியண்டா போய் தங்கள் கீழ்ப்படிந்த மாணவன்ற மாதிரி வாங்கிட்டு வெளியே வந்து முத்தரசனும் வீரபாண்டியனும் எங்களுக்கு கட்டளை இல்லை வேண்டுகோள், நீங்க தான் உட்காருங்கனால காலை பிடிப்பீங்களா, உட்காருங்கன்னா அப்படியே விழுந்துருவீங்களா, அதனால ஆணையிடவில்லையா, அன்பு வேண்டுகோள் விட்டுதாங்களாம். பாஜக உள்ள வந்துருமா, அதுக்காக இவங்க ஏன் பாஜக உள்ள வரும் ஸ்டாலினுக்கு தெரியாதா, அவரு குறைச்சிக்க மாட்டாரா, ஏன் அவர் என்ன 150 தொகுதியில போட்டி போட்டா என்ன ஆயிடும், நீ விளக்கெண்ணெய் பூரா உடம்புல தேய்ச்சிக்கிட்டு மண்ணில் புரண்டாலும் ஒட்டுறதுதான் ஒட்டும். ஒரு முறை 160 தொகுதியில போட்டி போட்டு திமுக 2 தொகுதியில ஜெயிச்சது ஞாபகம் இருக்கா, இன்னொரு முறை 25, 26 மட்டும் ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தையே எழுந்தாங்க விஜயகாந்த் கிட்ட. சோ இன்னும் திமுக வந்து போட்டி போடுற எல்லாத்திலையும் ஜெயிக்கிற மாதிரியும் அவங்க பாதுகாத்துருவாங்க. பிஜேபி கிட்ட இருந்து இப்ப திமுகவை பாதுகாக்கணும் போல இருக்கு. அப்புறம் திருமாவளவன் அவர்கள் வந்து அந்த பிரஸ் மீட் எல்லாம் கொடுக்கும் போது ரொம்ப புலம்பும் போது, இப்ப நேத்து கூட புலம்புறாருன்னு கேவலப்படுத்தாதீங்க, அவருடைய வலிங்க அது, அதை என்னால உணர முடிஞ்ச அந்த காணொலியில. ஒரு 30 ஆண்டு காலம் சொந்த வாழ்க்கை தியாகம் பண்ணி பல்வேறு தியாகங்கள். இப்ப தலித்துனாலே இந்த சமூகத்துல அந்த அளவுக்கு அங்கீகாரம் உடனே கிடைச்சிடாதுங்க, நீங்க அதுக்காக போராட வேண்டி இருக்கும். அவர் இன்னைக்கு தமிழ்நாட்டின் ஒரு தலை சிறந்த அரசியல் தலைவர்களில் ஒருவரா மாறி இருக்காருன்னா அதுக்கு எவ்வளவு வலி ஏற்பட்டிருக்கும், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு, எவ்வளவு தியாகங்கள் அவமானங்களை சகிச்சிருப்பாரு. அதனால ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அஸ் எ பிரதர். என்னோட சின்ன வயசு தான் அவரு, அந்த வேதனையை ஆமா கொட்டுறதெல்லாம் இல்ல, அதை வெளிப்படுத்துறாரு, அதாவது கடத்துறாரு அவங்க நண்பர்களுக்கு, அவங்க ஆதரவாளர்களுக்கு. நம்ம வந்து வளர கூடாதுன்றதுல எல்லாரும் ரொம்ப அதுல எல்லாம் ஒன்னா இருப்பாங்க. சமூக நீதி குரூப் இருக்க அதுல தெளிவா இருப்பாங்க. தலித் கட்சிகள், தலித் லீடர்ஸ் வந்து மேல வந்துடக்கூடாதுன்றதுல எல்லா கட்சிகளும் அதுல வந்து சர்வ கட்சி ஒற்றுமை இருக்கும். இதை கவனிச்சுக்கிட்டு இருந்த டிவிக்கே வந்து திருமாவளவனை அழைக்கிறாங்க அப்படின்னு நியூஸ் பார்த்தங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு அதெல்லாம் வந்து நடக்காதுங்க. ஏன்னா திருமாவளவன் வந்து பதவிகளுக்காக சீட்டுகளுக்காக பேசுறவர் இல்லை, நிக்கிறவர் இல்லை. அவ்வாழ்ந்து எனக்கு அவர் மேல 1000 விமர்சனம் உண்டு. ஏன் இப்படி திமுகன்ற பணத்தை சுமக்கிறாரு, இது ஒரு டெட் வுட், இதை எதுக்கு சுமக்கணும்ன்றா எனக்கு அவர் மேல அக்கறை காரணமா உண்டு. ஆனா அவர் அப்படியெல்லாம் வரமாட்டாருங்க. 4 சீட் எக்ஸ்ட்ரா கொடுத்தா இந்த பக்கம் வர்றதுக்கு சிபிஎம் பார்ட்டி ஓடிடும். அதையும் சொல்றேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பு டி நகர்ல பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அங்க ஒரு பொதுக்கூட்டம் நடந்துட்டு இருக்கு. அதுல பி ராமமூர்த்தி இருக்கார் இல்லையா, சிபிஎம் பெருந்தலைவர், அவர் வந்து பேசிட்டு இருக்காரு. நான் அந்த கூட்டத்தை அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நான் சிபிஐல இருந்தேன். இப்ப அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். கடுமையா இந்த சாடல் அந்த சாடல்ல இந்த சேட்டை துரைமுருகன் இப்ப பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அது மாதிரி எம்ஜிஆரை வச்சு செஞ்சிட்டு இருந்தாரு அந்த மேடையில. அது இடதுசாரிகள் கூட்டம் தான் அது. நான் அதை கேட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டேன், தூங்கிட்டேன். காலையில எழுந்து பார்த்தா அதிமுக எம்ஜிஆரோடு ராமமூர்த்தி சந்திச்சு உடன்பாடு, தேர்தல் உடன்பாடு. எப்படா இவனுங்க நேற்று தான் பேசிட்டு போனாங்க, விடிய காத்தால இப்படி செய்தி வருதுன்னா இதுதான் சிபிஎம். அவங்க வந்து என்ன ஒன்னா பெல்ட்டி அடிப்பாங்க. பட்
திருமா வந்து பிரின்சிபிள்டு பர்சன், அதனால அதெல்லாம் அதுக்காக நீங்க- மறு அழைப்பு கொடுக்கறது. அதுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு இப்போ அதைத்தான் வேல்முருகன் இல்ல, இல்ல, அதாவதுங்க, உரிமையை, என்னுடைய தனி உரிமையை விட்டு கொடுத்துட்டு நாங்க இருக்க முடியாதுன்றாரு. இத விட்டு கொடுங்கன்னு திமுக சொல்லிச்சா? உங்க கொழுப்பு. சி, கம்யூனிஸ்டுகளா இருக்கட்டும், வாழ்வு உரிமை, தமிழக வாழ்வு உரிமை கட்சியா இருக்கட்டும், அல்லது இவங்க விசிகாவா இருக்கட்டும், அவங்க ஒன்றும் எதுவும் உங்களை ஆட்சியில வச்சுக்கிட்டு இருந்தாங்க? உங்களை அமைச்சர்களா வச்சாங்களா? இல்ல நீங்க அரசுல ஏதாவது உங்களுக்கு பொறுப்பு கொடுத்தாங்களா? ஒன்றும் கிடையாது. தேர்தல் முடிஞ்சவொன்னா டாடா பை பை தான். உங்க கொடியை வைக்கிறதுக்கே, கம்பத்தை வைக்கிறதுக்கே நீங்க போராடிட்டு இருந்தீங்க மதுரையில. சோ இவங்க பண்ண தப்பு. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓவரா பிஜேபி அந்த பூச்சாண்டி அவங்க ஏத்தந்து இவங்க புடிச்சுக்கிட்டாங்க. சி, frankly speaking, பிஜேபி இஸ் நாட் a factor in தமிழ்நாடு பாலிடிக்ஸ். அசம்பிளில ஒண்ணுமே கிடையாது. பூதாகாரமா ஊதுறாங்க இவங்க. ஏன்னா அது இட் சூட்ஸ் தெம் வெல். திமுகவுக்கு அதனுடைய பர்ஃபார்மன்ஸ், அதனுடைய சாதனைகள், அதனுடைய ஊழல், அதனுடைய நிர்வாக கேடு, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, இதெல்லாம் பெரிய துப்பட்டியா போட்டு மூடிட்டு, அதோ பார் பூதம் வருகிறது, இதோ பார் பேய் வருகிறதுன்னு கதை சொல்லிட்டு இருக்காங்க. இத இவங்களும் பேசுறாங்க, தெரிஞ்சே இவங்களும் ஏமாறுறாங்க. இவங்க என்ன செஞ்சிருக்கணும்? திமுக ஆட்சி அமைச்சிருச்சுங்க, பாஜகவை தடுத்துச்சு, ஓகே, அதோட உங்க வேலை முடிஞ்சது இல்ல. நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா, ரியலா இஷ்யூ பேசிஸ்ல தான் அதுக்கப்புறம் உங்க சப்போர்ட்டோ அப்போசிஷனோ இருந்திருக்கணும். நல்லது பண்ணா பாராட்டுங்க. நீங்க கண்மூடித்தனமா ஒரு கட்சியை ஆதரிப்பதும், கண்மூடித்தனமாக ஒரு கட்சியை எதிர்ப்பதும் அது வந்து சரியா இல்லை. இப்ப பாஜக கூட நல்ல விஷயம் பண்ண ஆதரிச்சா என்ன? விட்டா டிவிக்கே போய் ஜாயின் பண்ணி வைங்க போல. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, யாரையுமே 100% கண்ணை மூடி நல்லது பண்ணா கூட, ஸ்டாலினை நான் எதிர்க்கிறேன், திமுகவை நான் எதிர்க்கிறேன், ஆனா அவருடைய அந்த காலை சிற்றுண்டி திட்டம் நல்ல விஷயம், அதை நான் பாராட்டுறேன். சோ நல்லது பண்ண பாராட்டலாங்க, தப்பு பண்ணா தட்டி கேட்கணும். இப்ப என்ன போயிட்ட பொதுவான கொள்கையே சரியில்லைன்னு ஆன் இஷ்யூ பேசிஸ் ஒரு நீங்க வந்து ஒரு ஆன் இஷ்யூ பேசிஸ் ஆதரிப்பதோ எதிர்ப்பதோ இருக்கணும். பாஜக ஒரு மதவாத கட்சி, மத பிளவு, அது ஐடியாலஜிக்கல், நீங்க அதுல மாற்றம் இல்லை. ஆனா பாஜகவை சொல்ல, மோடி கவர்மெண்ட் ஒரு நல்ல விஷயத்தை எடுக்கிறான்னு வச்சுங்களேன், அதை நம்ம ஏன் எதிர்க்கணும்? பிகாஸ் இட் இஸ் ரன் பை பிஜேபி. அதனால இஷ்யூ பேசிஸ்ல நம்ம பண்ணோம்னா மக்களும் அதை புரிஞ்சுக்குவாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, 5 வருஷமா காவடி எடுத்துட்டாங்க. despite they don't have a place in ministry, அமைச்சரவையிலயோ அதிகாரத்திலேயோ இத்தினூண்டு கூட கிள்ளி கொடுக்கல. இல்ல கிள்ளி கொடுக்காட்டல. அப்ப என்ன பண்ணீங்களை வந்து அவ்வளவு பிரச்சனையிலையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காருல்ல, யாருமே வெளியில போகல. கட்டுப்பாடுலன்னா பூட்டி வச்சுட்டாருன்றீங்களா? ஆமா, நீ அதாவது கேஜ்டு பேரட் மாதிரி அரசியல் கட்சிகள்லாம் குண்டு கிளி ஆகிட்டாருன்றீங்களா? ரக்கைய வெட்டார். என்னங்க பேசுறீங்க? இது ஒரு கட்சி, அது ஒரு அரசியல் கட்சி. தொகுதி உடன்பாடு பண்ணாங்க, ஃபேர். இன்னைக்கு யாரும் தனியா நிக்க முடியாது, கூட்டணி பண்றாங்க. இப்ப 10 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு ஆள் அடிக்கிறதுன்றது அதுவே அன்எத்திக்கல், அயோக்கியத்தனம். ரஜினி சொன்னார்ல பார்லிமெண்ட் எலெக்ஷன் போது, 10 பேர் சேர்ந்து ஒரு ஆள் மோடி எதிர்க்கிறாங்கன்னா அப்ப மோடி தானே பலசாலின்லாம் அவர் தத்துவம் ஒண்ணு சொன்னாரு. இப்ப அதே தத்துவத்தை டிவிக்கு விஜய்க்கு பொருத்தி பார்த்தா, திமுகல ஒரு 21 பேர் அவரை எதிர்த்து களமாடுகிறார்கள், அண்ணா திமுக ஒரு 7-8 பேர் களமாடுகிறார்கள், நாம் தமிழர் இந்த பக்கம் களமாடுகிறது. அது இல்லாத பழுத்த அனுபவம் கொண்ட ராமதாஸ், கொழுத்த கொள்ளை பணம் கொண்ட சசிகலா, இது 5வது கூட்டணி, அதுவும் எதிர்க்கு போகுது. அதனால அப்ப யார் பலசாலி சொல்லுங்க? ஒரு ஆளை எதிர்க்கிறதுக்கு இத்தனை பேர் சர்றாங்க என்பது. அதனால இஷ்யூ பேஸ்ல நீங்க யாரையும் ஆதரிச்சு எதிர்த்தீங்கன்னா அது பிரச்சனை இல்லைங்க. நீங்க 5 வருஷம் ஃபுல்லா ஜிங் ஜாக்னு ஜால்ரா அடிச்சுட்டு பால் வேலை ஏத்தனாலும் அதுக்கு ஒரு இல்ல மத்திய அரசு தாங்க காரணம். எல்லாத்துக்கும் மத்திய அரசு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பாவமா இருக்குது. வேல்முருகன் பேசுறதுலாம் அதிகாரிகள் ஆட்சி நடக்குது. இதைத்தானே நாங்க சொல்லிட்டு இருந்தோம் ரொம்ப நாளா. சீஃப் மினிஸ்டர் டஸ் நாட் ஆக்ட் ஆன் ஹிஸ் ஓன். அவரு சுயமா முடிவெடுத்து செயல்படல. அவர் ஒரு பொம்மை முதல்வராகத்தான் இருக்கிறார் என்பதை எதிர்கட்சிகள் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க.
அதிகாரிகள் தான் ஆட்சி பண்றாங்க, ஒரு 4-5 IAS அதிகாரிகள், ஒரு சில IPS அதிகாரிகள். அதனாலதான் அவங்க வந்து இன்சென்சிட்டிவா இருக்காங்க பப்ளிக். அரசியல்வாதிகளா இருந்தா அவங்க பப்ளிக் உணர்வை மதிப்பாங்க, கொஞ்சம் இன்சென்ஸ். எலெக்ஷன்ல இவங்க பென்ஷன் வாங்கின்னு போயிடுவாங்க. அதனால அதிகாரிகள் ஆட்சி தான் தமிழ்நாட்டுல நடப்பதால் இன்னைக்கு இவ்வளவு கோளாறுன்னு நான் சொல்ல. 5 வருஷம் உங்க கூட இருந்த 3 முறை எலெக்ட் ஆன எம்எல்ஏ பண்ருட்டியில அவரு சொல்றாரு, இஸ் நாட் அன் irresponsible பர்சன். அவருக்கு விவரம் தெரியாத ஆள் இல்ல வேல்முருகன். அப்ப அவரு சொல்றாருன்னா இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? அதிகாரிகள் தான் ஆட்சி நடத்துகிறார்கள். இது விளங்குமா இந்த ஆட்சி? இது எதுக்கு தொடரணும் நான் கேக்குறேன். இல்ல காங்கிரஸ் கட்சி ஒரு சில அதிகாரிகள், சுயநல அதிகாரிகள் ஆட்சி நடத்துறதுக்கு இந்த ஆட்சி தொடரணுமா? திமுக ஆட்சி இல்ல காங்கிரஸ் கட்சியை வெளியே விடாததுக்கு காரணம் பிஜேபின்னு சொன்னீங்க. சொல்றாங்க, நான் சொல்ல. வெளியே விடக்கூடாதுன்னு சொன்னது ஆடிட்டர் குருமூர்த்தி. அவர் யாரு? பாஜக RSS முக்கிய புள்ளி. இல்ல இப்ப பிஜேபி புதுச்சேரியில பிஜேபியினுடைய கேண்டிடேட் 4-5 பேரு அறிமுகப்படுத்தியிருக்காரு. பிஜேபி கேண்டிடேட்டா? பிஜேபியில இருந்தவங்க, பிஜேபி முன்னாள் எம்எல்ஏ எல்லாம் இருக்காங்க. இதெல்லாம் சொல்லக்கூடாது. பிஜேபி காரங்களோட இவர் கூட்டணி வச்சிருக்காரா? இல்ல பிஜேபியில உள்ள இருந்தவங்க எல்லாம் இங்க வச்சிருக்காங்க. இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா OPS எதுல இருந்தாரு? இது நான் சொல்லல. இல்ல சொல்றவனுக்கு புத்தி இல்லன்னா ஊடகத்துல நீங்க கேட்கணும் திருப்பி. நான் கேக்குறேன், இன்னைக்கு அவன் அந்த கட்சியில இருக்கா? நான் பிஜேபியில தாவேக்கால சேர்ந்ததால் தானே இருக்க முடியாது. என்னங்க அப்ப டாக்டர் மைத்ரேயன் RSS ஆல திமுக சேர்த்துக்கிட்டாங்க. OPS அவர் புள்ள 2 பேருக்குமே இப்ப கங்காரு மாதிரி அவர் மகனை மடியிலே சுமந்து இருக்கிறாரு. 2 பேருக்கும் இப்ப MLA சீட் கொடுக்க போறாங்க. சரி, OPS என்ன பெரிய மதவாத எதிர்ப்பாளரா? மோடியை எதிர்க்கிறவரா? மோடியின் தாசானு தாசர். விமான நிலையத்துல என்ன வரவேற்க வாய்ப்பு கிடைக்கலையே, ஜென்ம சாபல்யம் அடைஞ்சிருப்பேன்னு கதர்னவர் தான் சில மாதங்களுக்கு முன்பு நம்ம OPS ஐயா அவர்கள். அதனால அரசியல் நீங்க மொட்டையா சொல்லக்கூடாது. இவர்த மட்டும் நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க கூடாது. எல்லா கட்சியிலையும் பாருங்க, இன்னைக்கு அந்த கட்சிக்கு அவர் வந்திருக்காரு, அவர் வேட்பாளர் ஆக்குறாங்க. அவர் பாஜக இருந்தார். நீங்க வந்த உடனே எப்படி ஆக முடியும்? புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, என்னங்க நீங்க பேசுறீங்க? மனோஜ் பாண்டியன் இப்பதான் வந்தாரு அதிமுகல இருந்து, வைத்தியலிங்கம் இப்பதான் வந்தாரு அதிமுகல இருந்து, OPS ரவீந்திரநாத் அவங்க பையனும் வந்தாங்க. இவங்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுக்க மாட்டோம், நீங்க வந்து ஒரு 5 வருஷம் இருந்தாதான் அப்படின்னுவீங்களா? சரி, நான் திருப்பி கேக்குறவங்கள, உதயநிதி எப்ப அரசியலுக்கு வந்தாரு? எப்ப MLA ஆனாரு? 2021 MLA ஆனாரு. அரசியலுக்கு எப்போ வந்தாரு? 2020 வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். 21 MLA, 21 மந்திரி, 24 துணை முதல்வர். இப்ப அடுத்தது முதல்வர் பதவி எப்ப காலியாவன்னு காத்துட்டு இருக்காரு. இது வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு ஆள் எடுக்கல. சீனியாரிட்டி கம் ஃபிட்னஸ், அவர் சர்வீஸ் கிரேடேஷன் லிஸ்ட் சீனியாரிட்டியை எடுக்கிறதுக்கெல்லாம் தேவைக்கேத்தா போல ஆட்களை தேர்வு செய்யறாங்க. வெற்றி வாய்ப்பு ரெண்டையும் பார்க்கணும். ஒரு கட்சி ஒரு ஆளை வந்து வேட்பாளரா நிறுத்துதுன்னா வின்னபிலிட்டியும் பார்க்கணும். வெற்றி வாய்ப்புக்கான தகுதி வந்து லாயல்டி என்ன? இல்ல விஜய் வந்து 234 தொகுதியிலையும் இல்ல பாண்டிச்சேரியிலையும் விஜயனுடைய முகத்துக்கே ஓட்டு போடுங்கன்னு சொல்லும் போது ஏன் உங்களுக்கு அந்த 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 இது அந்த ஃபேஸ் உங்களுக்கு எதுக்கு தேவை? இன்னொரு ஃபேஸ் எதுக்கு தேவை? தேவையில்லை. போஸ்டர் ஓட்டுறதுக்காவது காசு வச்சிருக்கணும்ல. ஆமா, லோக்கல்ல கொஞ்சமாவது தெரியல. இவர் என்ன பலூன்ல கட்டி இறக்குவாரு எல்லாரையும்? அவர் ஓட்டு போடுவாரு, அதுக்கான ஆதரவு அட்வான்டேஜ் எல்லாம் இருக்கு. ஆனா லோக்கல் அந்த கேண்டிடேட் வந்து பேர் எடுத்திருக்கணும், லோக்கல்ல வந்து அவனுக்கு வந்து அறிமுகம் இருக்கணும். நீங்க தான் மக்கள் இயக்கத்துல இருந்து தொடர்ந்து வேலை செய்யறீங்க. எல்லாரும் மக்கள் இயக்கத்துல கொடுக்கலையே. மக்கள் இயக்கத்துல வேலை செஞ்சவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்காங்க, பிரியாரிட்டி கொடுத்திருக்காங்க. ஆனா இப்ப நான் கேக்குறேன், செங்கோட்டையன் எந்த மக்கள் இயக்கத்துல வேலை செஞ்சாரு? அவரு கூட ஒரு அம்மா வந்தது, சத்யபாமா, அவங்க எந்த இயக்கத்துல? இப்ப நாஞ்சில் சம்பத் எந்த இயக்கத்துல வந்தாரு? அவருக்கு சீட் கொடுக்குறாங்களா எனக்கு தெரியல. அருண்ராஜ் IRS, அவர் எந்த மக்கள் இயக்கத்துல இருந்து வந்தாரு? அதெல்லாம் இல்ல. அவங்க வந்து ஒரு கணிசமான பர்சன்டேஜ் வந்து லாயல்டி. நான் தான் சொன்னேன், லாயல்டி அண்ட் வின்னபிலிட்டி. வெற்றி பெறும் வாய்ப்பு இருக்கா அதையும் பார்க்கணும். இவன் வந்து நாளைக்கு ஓடிடக்கூடாது இல்ல. MLA ஆனவன்னா இப்ப ஒரிசால பாருங்க, 3 காங்கிரஸ் MLA மாநிலங்களவையில மாத்தி ஓட்டு போட்டிருக்காங்க பாஜகவுக்கு. அதனால அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது. அப்ப ரெண்டையும் பார்க்கணும்.
வின்னபிலிட்டி அண்ட் லாயல்டி டு த ஆர்கனைசேஷன். ஏன் இவங்க இப்போ பிஜேபியில முன்னால எம்எல்ஏ இருந்தவங்க நிர்வாகிகளா இருந்தவங்க எல்லாம் போக மாட்டாங்கன்னு என்ன உறுதி இருக்கு நமக்கு? அதிமுகவில் உள்ளவங்க எல்லாம் போட்டிருக்கீங்க. யார? புதுச்சேரியில. ஏங்க அதிமுக காரங்க இன்னைக்கு 10 பேர் திமுகவே நடத்திட்டு இருக்கிறான். என்னங்க கதை சொல்லிட்டு நான் சொல்றது கேளுங்க. முத்துசாமி யாரு, கண்ணப்பன் யாரு, ஏவாவேலு யாரு, செந்தில் பாலாஜி யாரு, சேகர் பாபு யாரு, உங்களுக்கு லிஸ்ட் படிக்கணுமா? திமுக காரன் வெறும் 2 பேர் 3 பேர் தாங்க இருக்கான் ஒரிஜினல். அதனால இதெல்லாம் பேசாதீங்க. இன்னைக்கு எங்க இருக்காங்க அவங்க? போன ஜென்மத்துல எங்க இருந்தாங்க? முன் ஜென்மத்துல இப்ப யாரோ ஒரு லேடி இப்ப ஜாயின் பண்ணிச்சுல, முதல்வர் கூட வந்து ஜாயின் பண்ணாருல்ல, தாவேக்கால இருந்து வந்துட்டேன்னு. அந்த லேடி பேர் கூட எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அந்த லேடி இதுக்கு முன்னால பாஜகல இருந்தது. முன்னாள் எம்எல்ஏ ராஜலட்சுமி பாஜகல, அவங்க ஏடிஎம்கேல இருந்தாங்க, அப்புறம் பாஜகவுக்கு வந்தாங்க, அப்புறம் தாவேக்காக்கு வந்துட்டாங்க. அவங்க வந்து ஒரு 3-4 மாசம் ஆச்சுன்னு வச்சுங்களா. சரி, உடனே நீங்க முன்னாள் எம்எல்ஏ, நம்ம முன்னாள் அதிமுக அவங்க, புரியுதா? அதனால ஆட்கள் வந்துங்க இது மாதிரி கொள்கையை மாத்திக்கிறது, கட்சியை மாத்திக்கிறது, இப்ப அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இல்ல மாற்றுன்னு நம்ம சொல்றோம். மறுபடியும் நீங்க இன்னொரு கட்சியில இருந்து அவங்கள மாற்றுன்றதுக்காக ஆளையே வந்து புதுசா உருவாக்க முடியாதுங்க. இருக்கிற ஆளை வச்சுதான் நீங்க நீங்க இப்போ இளைஞர்களை பிடிக்க முடியும். எனக்கு ஆதரவா நிறைய இருக்கிறது ஜென்ஜி செட். ஆமாங்க, இளைஞர்கள் இருக்காங்க. ஏத்த மாதிரியான இல்லைன்னா சீமான் மாதிரி, சீமான் மாதிரி 234 பேருக்கு நான் போட்டேன்பா கடமை, 117 ஆண்கள் 107 பெண்கள். அவர் ஜெயிக்கிறதுக்காக, இவர் ஜெயிக்கிறதுக்காக, அதிகாரத்துக்காக போராடுறாரு. அப்ப அதுக்கான டாக்டிக்ஸ், அதுக்கான யுக்திகள், அதுக்கான ஸ்ட்ராட்டஜிகள் எல்லாம் அவரு பார்க்கணும். சீமானுக்கு எந்த கவலையும் இல்லை. பாருங்க, நேற்று திருத்தணியில போய் பாட்டு பாடுறாரு, ரோகரா ரோகரான்னு. அதனால சீமான் பொறுத்தவரையில ஒரு என்டர்டெய்னர். ஒரு மாசத்துக்கு எல்லாம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம், பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த பிரச்சாரமா அது இருக்க போகுது. பட் விஜய் வந்துங்க அவர் வந்து அதிகாரத்துக்காக போராடுறாருங்க. அப்போ வந்து யூ ஹேவ் டு see all things. எதையும் கோட்டை விட்டுறக்கூடாது. ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முடிச்சதுக்கு ரொம்ப நன்றி.